சூப்பராக நாக்கில் வச்சோடனே கரையிற வத்த குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இந்த வத்த குழம்பு சாப்பிட்றதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் சுரக்காதவங்களுக்கு இது வந்து நல்லா தாய்ப்பால் சுரக்கும், திக்காக சுரக்கும். ப்ளஸ் வந்து தேவையில்லாத பூச்சிகளை நம்ம வயிற்றில் இருக்கும்போது வெளியே வரும்போது அது வந்து அகற்றி வந்துடும் இந்த குழம்பு சாப்பிட்றதுனால. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளியை கரைச்சி திக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக ஒரு 6-7 வரமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பச்சரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இது அரைக்கிறதுக்கு இன்னொரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் அதாவது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைஸ் டொமேட்டோ. சப்போஸ் இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சரிசி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பேனில் ஒரு 1/2 கப்பு இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றுறது டேஸ்ட்டு. அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கல் உப்பு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போய் அந்த ஃப்ளேம்லேயே வந்து சூப்பராக அந்த ஆனியன் வந்து குக் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த அரிசி எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கல அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 கப்பு வந்து திக்கான புளி கரைசல் அதில் ஊற்றிட்டு, வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு, அது கூட பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச விழுது இருக்குல்ல அதையும் அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு கூட மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற கரைசல் இருக்கும்ல, அது தண்ணியாக இருக்கும்ல, அந்த தண்ணி கரைசலும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி திப்பியெல்லாம் நல்லா க்ளீனாக கலெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு தான் நான் சொன்னேன் 2 கப்புன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றின புளி கரைச்சல், இப்போ ஒரு புளி கரைச்சல் 1 கப்பு ஊற்றிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு கொஞ்சம் பத்தாதனால உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. எவ்வளோ கொதிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா ஒரு குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி இருக்கும், 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 15 பல் பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு, அப்புறமா ஒரு 1/2 கப்பு வந்து சுண்டக்காய் வத்தல் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த குழம்புல கொட்டிட்டு அகெயின் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ அந்த கார்லிக்கு ப்ளஸ் அந்த சுண்டக்காய் வத்தல் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஹை ஃப்ளேமில் ஒரு அரோமா வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வதக்குனதை கொட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இது சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணுறதை விட நீங்கள் இன்றைக்கி வத்த குழம்பு வச்சுட்டு அதை நாளைக்கு எடுத்து சாப்பிடுங்க. அதுதான் அந்த புளி, அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா அந்த குழம்புல நல்லா ஊறி அது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், சும்மா நாக்கில் வச்சோடனே கரையும். இது கூட பார்த்திங்கன்னா அப்பளம், அப்படி இல்லைன்னா வத்தல் போட்டு சாப்பிடுங்க. சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இதுக்கு தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு. நேற்று நான் தோசைக்கு சாப்பிட்டேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நேற்று வத்த குழம்பு வச்சு அதை வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம். சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லா சுட சுட சாப்பாடில் இந்த வத்த குழம்பு போட்டு சாப்பிட்டா வேறு லெவல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு தரேன். பாய்.